அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் தலைமையில் ஐயா பே மணியரசன் எல்லாமே சேர்ந்து வள்ளலார் பெருவழியில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதா நாளைக்கு அறிவிச்சாங்க. அவங்க அறிவிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. 10 நாள் இருக்கையில் நாளைக்கு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீமானை இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அந்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சீமான் அவர்கள் ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இந்த தேர்தல் சூழ்நிலையில் அவர் தலைமையில் போராட்டம் நடக்கக்கூடாது, அதனால நாங்கள் நடத்த அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சீமானை நாளைக்கு நடத்த இருந்த அந்த போராட்டத்தை தடை விடிச்சிருக்காங்க. அப்போ சீமானை இதுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தடையை மீறி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது தந்தி நியூஸில் வந்திருக்குது. அதாவது திமுக அரசு திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் பெருவழியில் எப்படியாவது சர்வதேச மையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை வச்சு ஒரு துஷ்பிரயோகம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வள்ளலார் அவர்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அது 150 வருஷமாக அதே மாதிரியே இருக்குது. அது எப்படி வள்ளலார் அவர்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரியே இருக்குது. இப்போ வள்ளலார் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே யாருமே பசிச்சவனாக இருக்கக்கூடாது, எல்லாருமே சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் சாப்பாட்டுக்காகவே தான் அந்த இடம் பேர் போனது. அதாவது பசி அப்படிங்கிறதே ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய முதன்மையான ஒரு கொள்கை. அதனால தான் மக்கள் எல்லாரும் பயன்படணும் அப்படிங்கிற அளவில் அந்த 100 ஏக்கர் நிலத்தை எல்லாத்தையும் மக்கள் சேவையிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அந்த அறக்கட்டளை மூலமாக இவ்வளவு நாள் இருக்குது. அந்த இடத்துல திடீர்னு திமுக அரசு என்ன பண்ணுறது, நாங்கள் சர்வதேச மையம் கட்ட போகிறோம், எங்களுக்கு 3 ஏக்கர் தேவைப்படுது, நாங்கள் ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம், அதில் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். எப்படி அப்படின்னா, அங்கே ஒரு 500 பேர் உட்கார அளவுக்கு உட்காந்து தியானம் பண்ணுற அந்த ஒரு மண்டபம் கட்டித்தரோம், அப்புறம் பாத்ரூம் கட்டித்தரோம், அப்புறம் ஒரு பார்க்கிங் மாதிரி எல்லாம் பண்ணித்தரோம், இப்படிலாம் நாங்கள் பண்ணித்தரோம், அந்த 100 ஏக்கரில் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது சம்பந்தமே இல்லாமல் அந்த மக்கள் யாருமே கேட்கல, எதுவுமே பண்ணல, திடீர்னு பண்ணுது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதனால தான் அண்ணன் சீமான், ஐயா பே மணியரசன், தமிழ் தேசியவாதி எல்லாமே சேர்ந்து கிடையாது, அது 150 வருஷம் பழமையான ஒரு இடம், வள்ளலார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இடம். அந்த இடம் அவர் எப்படி உருவாக்குனாரோ, அவர் எந்த கொள்கையில் இருந்தாரோ அதே கொள்கை தான் கடைசி வரை இருக்கணும், அதில் எந்த மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நிலத்தை தோண்டி சர்வதேச மையம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நிலத்தை தோண்டினாங்க. நிலத்தை தோண்டும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பழைய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள்லாம் அது கிடைக்க, உடனே தொழில்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் கட்ட வேணாம், கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு மூலம் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. இதை அடுத்த சீமானை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது நிரந்தர தடையாகணும், அங்கே சர்வீஸ் மையம் கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த போராட்டம் திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, திட்டமிட்டு அதிகார பலத்தை வச்சு இந்த மாதிரி அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எடுத்து சீமான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமான் அந்த இடத்துல போய் நின்று ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்படின்னா திமுக அரசு கதி கலங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.